அவர் செய்வார்னு சொல்லி எனக்கு கேட்க வச்சுட்டு இன்னொரு சத்தம் வருது உலகத்துல செய்ய மாட்டார்னு சொல்லும் போது அது என்ன பாதிக்காது. நான் பழகுனதுல ஒரு சத்தம், அந்த சத்தத்தை குறித்து எனக்கு நம்பிக்கையோட அவர் சொல்லிட்டார்னா அதை செய்யாம நிறைவேற்றாம முடிய மாட்டார். அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையா திரும்பாத அவரிடத்தில். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வாய் தைரியத்தோட நம்பிக்கையோட சொல்றேன். இன்னைக்கு சிலர் உங்களுக்கு செய்யறதுக்காக ஆண்டவர் அநேக காரியத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வரா. சில இருதயங்கள் கலங்கி இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறதை நாவில உணர்க. அவன் நீ ஏன் கலங்குற? வினாத்மாவை நீ ஏன் கலங்குகிறான்? அவன் நீ யார்கிட்ட வந்திருக்கிற தெரியுமா? நீ வந்தவன் அல்ல, நீ கொண்டு வரப்பட்டவன். ஆத்துமாவை கண்காணிக்கிறவரிடம் உண்மை பெறும். உன் ஆத்துமாவை கண்காணிக்கிறவரிடத்தில் உன்னை அழைக்கப்பட்டு வந்திருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவரை மட்டும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரியான மேய்ப்பர் கையில சிக்கின ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஆத்துமாவுக்கு கண்காணியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தை மாத்திரமல்ல, ஆத்துமாவுக்கு கண்காணி. ஆமென், ஆத்துமாவுக்கு கண்காணி. இந்த பூமியிலே ஆத்துமாவை காக்கவும், ஆத்துமாவை கண்காணிக்கவும், ஆத்துமாவை சரியாய் நடத்தவும் ஒரே ஒரு மெய்ப்பரால மட்டும்தான் முடியும். அவர் தான் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன் என்று. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த மெய்ப்பர் கையில தான் நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்லப்படுகிற, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். ஆமென். சிதறுண்டு இருந்தோம், மந்தைக்குள் வரத்தக்கதான ஆடுகளாய் அல்ல, சிதறுண்ட ஆடுகள். அப்படி இருந்த ஆடு இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பர்கள்னு சொல்லல, மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் இல்ல, மெய்ப்பர்கள்னு சொல்லல, கண்காணியானவர்கள்னு சொல்லல. காரணம், ஆமென், சரி, ஆட்டை சரியாய் மேய்க்க இந்த பூமியில ஒரே ஒரு மெய்ப்பன் தான் உண்டு. அவர் தான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆத்துமாவை வேற எதையுமே சொல்ல, ஆத்துமாக்களுக்கு, ஆமென், ஆத்துமாவுக்கு கண்காணியானவரிடத்தில் திரும்பினீர்கள் என்றல்ல, திருப்பப்பட்டீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வந்ததல்ல, நான் கொண்டு வரப்பட்டவன் சொல்றவன். ஹல்லேலூயா. நான் நடக்கிறவன் அல்ல, நான் நடத்தப்படுகிறவன். ஹல்லேலூயா. என் லைஃப்ல எல்லாமே நான் பார்க்கிறது, நான் அனுபவிக்கிறது, என் லைஃப்ல நான் பெற்றுக்கொள்ளுகிறது எல்லாமே ஒரு மெய்ப்பனால வந்தது. கர்த்தரே என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். மெய்ப்பனுக்கு மட்டும்தான் மந்தைக்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டின் நிலை தெரியும். மற்றவங்க பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆடெல்லாம் ஒரே ஆடாதான் தெரியும். ஆமென். ஏன்னா ஆடுகள் எல்லாமே ஒரே ஷேப்ல இருக்கும். இதுல எந்த ஆடு பலவீனம், எந்த ஆடு பலம் உள்ளது என்பதை சுற்றி இருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா மெய்ப்பனுக்கு அது நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எனவே ஆட்டுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஐயோ அவங்க என்ன இப்படி பார்க்கறாங்க, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தாலும் என்ன தெரியாது. என்னை தெரிந்தவரும், என்னை அறிந்தவரும், என்னை புரிந்தவரும் ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால ஆடுகளுக்கு மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருந்தாலும் அந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். நம்ம எல்லாருக்குமே பாருங்க, கூட்டமா ஆடு போவோம். கூட்டத்தோட நாம வெளியில இருந்து பார்க்கிற நமக்கு எல்லா ஆடும் ஒரே போலதான் தெரியும். சில ஆடுகள் மெதுவா பின்னாடி நடந்துட்டு இருக்கும், சில ஆடுகள் வேகமா ஃப்ரெண்ட்ல போகும், சில ஆடுகள் கூட்டத்தோட போகும், சில ஆடு தனியா போயிட்டு இருக்கும். நம்ம பார்வைக்கு எல்லா ஆடும் ஒரே பலம் போலதான் நமக்கு தெரியும். ஆனா மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்டுல எது பலவீனம் உள்ளது, எது பலம் உள்ளது, எதால ஸ்பீடா நடக்க முடியும், எதால ஸ்பீடா நடக்க முடியாது, எதை தூக்கணும், எதை நடத்தணும், எதை தட்டணும், இது எல்லாமே அறிந்தது மெய்ப்பன் மட்டும்தான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை உங்களை அறிந்தவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் உண்டு. அவர் சமூகத்துல தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி
கரைதேரையில்லா கரைதேரையில்லா வாழ்வழித்து, கரைதேரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லு. கரம் பிடித்து கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆடு சின்னதா இருந்தாலும் சரி, ஆடு எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, அந்த ஆடு தானாய் நடக்காது, மெய்ப்பனால் தான் நடக்கும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பமானாலும் சரி, விசுவாசத்துல வல்லவர்கள் ஆனாலும் சரி, என்னை நடத்த மெய்ப்பன் தான் அவசியம் சொல்றவங்க. நல்ல கைகளை தட்டி ஆமென். எத்தனை பேர் சொல்லபடி அவரே என் மெய்ப்பராக இருக்கிறார்? 2 கரங்களை உயர்த்தி, என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லை. அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள், என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும். உண்மையா சொல்லுங்க இந்த வார்த்தைய, என் மெய்ப்பரே, என் மெய்ப்பரே நல்லா. நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் தவிக்கணும்? என் மெய்ப்பர் இருக்கிறாரே, என் மெய்ப்பரே, என் மெய்ப்பரே. ஒரு ஆட்டுக்கு எப்ப பயம் பிடிக்கும் தெரியுமா? மெய்ப்பனுடைய சத்தம் இல்லாத இடத்துல, மெய்ப்பன் இல்லாத இடம். மெய்ப்பன் செத்துட்டார்னா ஆடுக்கெல்லாம் பயம் தரும். ஏன்னா இந்த ஆட்டுக்கு முழு நம்பிக்கையுமே இந்த மெய்ப்பன் தான். எனக்கு காலையில எழும்புறதுல இருந்தே மேனு கேட்க வச்சுதான் எழும்பினார். அதனால காலையில இருந்தே மெய்ப்பனை குறித்து தான் அதிகம் தியானிக்க வச்சுட்டே இருந்தார். இந்த மெய்ப்பன் சத்தம் இல்லாத இடத்துலயும், மெய்ப்பன் செத்துட்டாலும் இந்த ஆட்டுக்கு பயம் உண்டாயிரும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மெய்ப்பன் சாகல, என் மெய்ப்பன் இன்னைக்கும் பேசித்தான் இருக்கிறார், எனவே எனக்கு கலக்கம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆடு பயப்படுறதுனால மெய்ப்பன் செய்வது, அந்த ஆட்டை பார்த்து ஏன் பயப்படுறன்னு சொல்றதுக்கு முன்னாடி சத்தத்தை துணிக்க பண்ணுவான். மெய்ப்பன் சத்தம் கேட்டுனாலே ஆட்டுக்கலாம் உள்ளுக்குள்ள சிக்கியிருந்த ஆட்டு எப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் தெரியுமா? அந்த தேடி வந்த மெய்ப்பன் தூரத்துல இருந்தே ஆட்டுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பார். ஆனா அந்த மெய்ப்பனுடைய சத்தம் முள்ளுக்கடல இருக்கிற அந்த ஆட்டுக்கு கேட்டதுமே ஆட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஹல்லேலூயா. ஆட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நான் எங்க சிக்கி இருந்தாலும் என்னை தேடி வந்து மீட்க என் மெய்ப்பன் வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. என் மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுங்க இந்த வார்த்தைய, என் மெய்ப்பரே. நான் ஏன் கலங்கணும்? ஃபாதர் ஒரு பாட்டுல இப்படி பாடு, நான் ஏன் கலங்கணும்? என் இருக்கையில நானே கலங்கணும். என் இருக்க சொல்லுங்க, நானே கலங்கணும். என் இருக்கையில நானே. பயப்படுற ஆளை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோட தானே இருக்கிறேன். உன்னை எப்படி நடத்தணும், உங்களை எப்படி நடத்தணும் என் மெய்ப்பனுக்கு தெரியணும். தெரியும் தெரியும். என் மெய்ப்ப நீர்தானையா, குறையே இல்ல. சொல்லுங்க, என் மெய்ப்ப நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. 2 கரங்களை உயர்த்தி நானே கலங்கணும். என் இருக்கையில நானே கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவ. நானே கலங்கணும். ஓ
ஒரு காமஷியந்தரா நானே ஒரு விஷயம் அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி இந்த பாடலை பாடும்போது சில இருதயங்கள் கலங்கி இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறதை என் ஆவியில உணர்க. ஆமா, நீ ஏன் கலங்குற? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறா? ஆமா, நீ யார்கிட்ட வந்திருக்கிற தெரியுமா? நீ வந்தவன் அல்ல, நீ கொண்டு வரப்பட்டவன். ஆத்மாவை கண்காணிக்கிறவரிடம், உண்மை பெறும் உன் ஆத்மாவை கண்காணிக்கிறவரிடத்திலும் உன்னை அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஒரு விஷயம் ரொம்ப கலக்கிற இருதயத்தோடு யாராவது இந்த கூடுகையில இங்கேயோ தூரத்தில் இருப்பீர்கள், ஆனால் இருக்கிற இடத்துல வெட்கப்படாம 2 கரங்களை உயர்த்து இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. தாவீதே, என் மனமே நீ ஏன் கலங்குகிறா? என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறா? என் உயிரோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் இருக்கிறார், என் மேய்ப்பர் இருக்கிறார், என் மேய்ப்பர். ஜெபிங்க ஜெபிங்க. இதை சொல்ல சொல்ல ஒரு தேவ பலன் இப்பொழுது உங்கள் மேல. இதை சொல்ல சொல்ல ஒரு விசுவாசம், இதை சொல்ல சொல்ல ஒரு நம்பிக்கை. உங்கள் கலக்கங்களை இருதயத்திலிருந்து கர்த்தர் வெளியேற்றுவாராக. உங்கள் பயத்தை இருதயத்திலிருந்து கர்த்தர் வெளியேற்றுவாராக. ஓ என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. சொல்லுங்க இந்த வார்த்தை, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே. நான் ஏன் கலங்கணும் என்ன இருக்கையில? நானே கலங்கணும் என்ன? நானே கலங்கணும் என்ன இருக்கையில? நானே நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். இப்ப சொல்ல, நான் ஏன் கலங்கணும்? என்ன இருக்கையில? நானே கலங்கணும். என் மனமே நீ ஏன் கலங்குகிறாய்? நானே கலங்கணும். அவர் சத்தம் சாகல, அவரும் சாந்தும் செத்து போகல. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அது கலங்கின இருதயத்தோடு, விசேஷமா இந்த கூடுகையில கலங்கின நொறுங்கின இருதயத்தோடு வந்திருக்கிற உள்ளமே, தெரியல யாரோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையே ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். நான் தான் இருக்கிறேன் உனக்காக. உண்மைப்பனாய் நான் இருக்க, நீ ஏன் கலங்குகிறாய் மனமே? நீ ஏன் கலங்குகிறாய் மகளே? நீ ஏன் கலங்குகிறாய் மகனே? எதை குறித்து கலங்காதே. உன் கரத்தை பிடித்தவர் விட்டு விடவில்லை, உன்னை அழைத்தவர் உன்னை வெறுக்கவில்லை. அவர் சரியான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். இருதயம் திறந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியால் உங்கள் கலக்கங்களை, உங்கள் கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுங்கள். ஒரு சில நிமிடங்கள் கலங்கின இருதயத்தோடு வந்திருக்கிற உள்ளமே, தேவனை நோக்கி கூப்பிடு. உன் ஆத்மா கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. We praise you Jesus. We praise you Jesus. We praise you Jesus. Orakabo shirabala handalaraba. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி ஒரு 5 நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு இப்படி நடத்த நான் வரவில்லை. ஆனா இந்த ஜெபத்தை நடத்தும்படி ஆவியானவர் ஏவுகிறபடினால ஹல்லேலூயா. கலங்கின இருதயத்தோட மந்தைக்குள் இருக்கிற ஆட்டை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். 1000 ஆடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டின் நிலை மேய்ப்பனுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஆட்டுக்கு என்ன செய்யணும்னு காக்கிறவர்களுக்கு தெரியாது, பார்க்கிறவர்களுக்கும் தெரியாது. ஆனா நடத்துகிறவருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியாது, உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. ஆனா நடத்துகிற மெய்ப்பனுக்கு அது தெரியும். இந்த ஆடு இன்னைக்கு எந்த பலத்தில் இருக்குங்கிறது நடத்துற மெய்ப்பனுக்கு தெரியும். மெய்ப்பனுக்கு தெரியும். அவர் தான் சொல்லுகிற, நீ ஏன் கலங்குகிறா? ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் அவன் சில உள்ளத்துக்காக இந்த ஜெபத்தை ஆவியானவர் அவன் நீ வந்தது போல போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவரே மெய்ப்பர் என்று நம்புகிற தேவ பிள்ளை, ஒரு சில நிமிடம் உங்க இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரோடு பேசு, மெய்ப்பனோடு பேசு. ஆடு ஏன் இப்படி கத்துதுன்னு மெய்ப்பனுக்கு தெரியும். மற்ற எல்லாருக்குமே ஆடு கத்துதுன்னு தான் தெரியும், ஆனா ஏன் கத்துதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற யாருக்கும் இந்த ஆடு ஏன் கத்துதுன்னு தெரியாது. கத்துது இவ்வளவுதான் தெரியும். ஆடு கத்துது. ஆனா மெய்ப்பனுக்கு மட்டும்தான் இது எந்த வழியில கத்துது, இது எதனால கத்துது, இது மெய்ப்பனுக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் அன்பு உள்ளமே, நீ ஏன் அழுறங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீ எந்த நிலையில் வந்திருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். கரபா ஷகதா ரபா கத ரிபனா ஹந்தல ரிபோ லிக்கரா ஷியா கதரா. நீ முள்ளுக்குள்ள சிக்கி இருக்கிறேனா, ஒன்ன விடுவிக்காம மெய்ப்பன் வேற வேலைக்கு போக மாட்டா. நீ கலங்கி இருப்பேனா, ஒன்ன விடுவிக்காம மெய்ப்பனுக்கு இனி ஒரு இடத்துக்கு போக தோணாது. லக்கரிபல சந்தல ரிபரோ லிக்கரா காபோ ஷிகதா ரேபோ லிக்கேதே ரேபா. 99 ஆடுகளை மந்தைக்குள் காவலுக்கு வைத்து விட்டு ஒரு ஆடு சிக்கி இருந்துச்சு. அந்த ஆடை அதை மீட்காம மெய்ப்பனுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அவர் வைக்க மாட்டார். இன்னைக்கு சிலதுல ஒன்ன விடுவிக்காம என் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டு இன்னைக்கு உன்னை விடுவிக்காம, இன்னைக்கு உங்களை விடுவிக்காம என் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டார். இந்த வார்த்தையை இருதயத்தில் இந்த நம்பிக்கையோட நானே கலங்கணும். என்ன இருக்கையில நானே சொல்லுங்க மறுபடியும் ஒரு விசை கூட நானே கலங்கணும். இயேசுவே நானே கலங்கணும். அப்படியே 2 நிமிடம் அப்படியே அமைதியா மெய்ப்பன் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் 1000 ஆடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டின் நிலை அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். நிலை அறிந்து விலகி போகிற மெய்ப்பன் அல்லவர், நிலை அறிந்து
நெருங்கி வந்து உதவுகிற மெய்ப்பனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 99 ஆட்டின் நிலையும் அவருக்கு தெரியும், ஒரு ஆட்டின் நிலையும் அவருக்கு தெரியும். இந்த ஒரு ஆடு இப்ப சிக்கி இருக்கிறதுல இருந்து மீட்கலனா இந்த ஆடு செத்து போயிடும்ங்கிறது அவருக்கு தெரியும். எனவேதான் காலம் தாமதிக்காமல் 99 ஆட்டை சேஃபா நிறுத்தி வச்சுட்டு அவருடைய ஸ்டெப் எங்க வைக்கிறார்னா இந்த ஒரு ஆட்டை மீட்கிறதற்காக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியத்தோடு நம்பிக்கையோட சொல்றேன். இன்னைக்கு சிலது உங்களுக்கு செய்யறதற்காக ஆண்டவர் அநேக காரியத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வரார். சீயோனை உனக்காய் கடும் வைராக்கியமாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். சிக்கி இருக்கிற அநேக முள்ளுகளின் நடுவிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இதோ நீ செத்து போவதில்லை. சாக கிடந்த உன்னை, செத்து போய் கிடந்த உன்னை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து லேப்ரோ மகதலரி மனஷ்யந்தரா கபரகதரியா தலர் லேப்ரா மகதர். அவருக்கு இதை மீட்காம மனசு நிக்காது, அவருக்கு இது மீட்காம மனசுல சந்தோஷம் வராது. அவர் அதை மீட்டு தன் தோளின் மேல் போட்டு சந்தோஷத்தோட வந்தாராம், சந்தோஷத்தோட வந்தார். அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர வைத்தார். அதே போல இன்று ஒரு சந்தோஷம், இன்று ஒரு மகிழ்ச்சி, உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிரியை கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். என்னிலே சில கலக்கங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் இந்த கலக்கத்துல இருந்து உங்களை மாத்துறார்னா உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்களை சந்தோஷப்படுத்தி அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆடு சந்தோஷமா இருந்ததுன்னா அது மெய்ப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டாகும். ஆமென். கர்த்தர் நல்ல மெய்ப்பார். இந்த மெய்ப்பன் தன் ஆட்டை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தெரிந்த வார்த்தையானாலும் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு அதிகமாக என்னோடு இடைப்பட்டார். யோவான் 10வது அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால், இந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க, அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 5வது வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு சத்தம் தான் தெரியும், மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான். அதே போலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரே ஒரு சத்தம் தான் எல்லாத்துலயுமே இருக்கணும், அது மெய்ப்பனின் சத்தம் மட்டும் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக ஆட்டுக்கு மத்த எந்த வாய்ஸுமே கேட்காதுன்னு இல்ல. இந்த வார்த்தை நல்ல ஆவியான இடைப்பட்டது சொல்றேன். அதுக்காக வேற சத்தமே இந்த காதுல கேட்காது என்றல்ல, அநேக சத்தங்கள் இந்த ஆட்டுக்கு கேட்கும். ஆனா இந்த ஆட்டு எதுல மட்டும்தான் உறுதியா இருக்கணும், ஒரே சத்தத்துக்கு தான் உறுதியா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய காதுல நம்முடைய மெய்ப்பனுடைய சத்தம் கேட்கும், அது மாத்திரமல்ல அநேக சத்தங்கள் கேட்கும். ஆனா ஒரு ஆடு சரியாய் நடக்கணும்னா, ஒரு ஆடு கெட்டு போயிடக்கூடாதுன்னா, ஒரு ஆடு நேர்த்தியானவைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஆடு ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும், மெய்ப்பனின் சத்தத்தை மட்டும் கேட்கறதுல. மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான் அறிந்து இருக்குன்னா வேற சத்தமே தெரியாது, கேட்காது. எல்லாருடைய சத்தம் கேட்கும், மற்றவங்க கூப்பிடுற சத்தமும் கேட்கும், வண்டிக்கு சத்தம் கேட்கும், காத்துக்க சத்தம், நிறைய சத்தம் ஆட்டுக்கு கேட்கும். ஆனா அந்த ஆடு எதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கும், நான் எதுல மட்டும்தான் ரொம்ப பழகம் தெரியுமா, அவருடைய சத்தத்துக்கு மட்டும். ஒரு காரியத்தை அன்போடும் நம்பிக்கையோடு சொல்கிறேன்,
இந்த சத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி நடக்கிற வாழ்க்கை கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தம் கூட எல்லா சத்தம் அப்படி கேட்க கூடாது. என் லைஃப்ல ஒரே சத்தம் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். ஆமென். ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். இது ஒரு ஸ்லோகனாவே சொல்ல தொடங்கிறேன். சொல்லிட்டே இருங்க, என் லைஃப்ல ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். ஆமென். என்ன நாங்க பேச 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 நீங்க கண்டுக்காம போறீங்க? எனக்கு ஒரே சத்தம், அவ்வளவுதான். என்ன நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு மனசுக்கு காய் நோகவே மாட்டேங்க. எங்களுக்கு ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். ஹல்லேலூயா. பார்க்கிற ஆட்டை பார்க்கிற எல்லாரும் ஆட்டை பார்த்து நிறைய பேசுவார்கள். ஆனா அந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஆட்டை பார்க்கிறவங்க ஆட்டை பார்த்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அது ஆட்டுக்கு விஷயம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரே சத்தம் தான், அது மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான். அப்படி நம்புறவங்க சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்தின் கடைசி பகுதி, அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. மெய்ப்பனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த மெய்ப்பன் எங்க கொண்டு நிறுத்துறாரோ அங்க போய் அது நிற்கும். மெய்ப்பன் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக்கும். அப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நடக்கிற தேவ பிள்ளைங்களை தேவன் எந்த பாதையில் நடத்தினாலும் சந்தோஷமாய் நடந்து கொண்டே இருப்பார்கள். தேவன் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் நடத்துற பாதையில் கால் வைப்பார்கள். தேவன் எதை தாராரோ அதை ஏற்றுக்கொண்டு நடந்துட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் அவர் அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போவார், அது போகும். சில நேரத்தில் மரணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டு போவார், அது போகும். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் என்னை உட்கார வைப்பார். மரண பள்ளத்தாக்கில் உட்கார வைக்க மாட்டார், கடக்க வைத்துக் கொண்டே இருப்பார். காரணம், நான் ஆராதிக்கிற மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அக்கினியையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார். அங்க அக்கினியில விட மாட்டார், ஆனா நடத்துவார். தண்ணீர்ல விட மாட்டார், ஆனா நடத்துவார். என்னை எங்க கொண்டு வந்து விடணும்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் விடுகிற ஸ்தலம் தான் எனக்கு ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்தி நடத்தி ஒரு பாதையில விடும்போது உலகம் அந்த பாதையை பார்த்து சொல்ல, என்ன உனக்கு இந்த பாதை? நீங்க கூப்பிட்டு சொல்ல, என் மெய்ப்பன் என்ன நல்லாதான் நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது யாருக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடியும்னா, இந்த மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆமென். மெய்ப்பனின் சத்தம் கேட்டு இந்த மெய்ப்பனின் சத்தத்தை அறியணும்னா, இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துல பழகணும், விரும்பணும் இந்த சத்தம் கேட்கறதுக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சத்தம் கேட்க நம்ம விரும்புறது ரொம்ப கம்மி. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வேதனை ஒரு வார்த்தை சங்கீதத்துல சொல்லுவார். 81வது சங்கீதம் 11வது வசனத்துல, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இஸ்ரவேல் என்னை விரும்பல. இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை விரும்பாதவர்கள் அதை கேட்கறதுக்கும் விரும்ப மாட்டாங்க. அந்த சத்தம் விரும்புறவங்க லைஃப்ல டெய்லி அந்த ஆட்டுக்கு எது மட்டும் தான் கேட்க விரும்ப தெரியுமா? அவர் சத்தம் மட்டும். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். சொல்லுங்க, ஒரு நாள் சத்தம் அல்ல, ஒவ்வொரு நாள் சத்தம். ஆமென். அதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, இந்த ஆடு சின்னதா இருந்தாலும் சரி, எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, இந்த ஆடு ஓனா நடக்காது, மெய்ப்பனி சத்தம் கேட்டு தான் நடக்கும். ஆமென். இதே போலதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். நம்ம ஆரம்பத்துல வார்த்தை கேட்டு நடக்கிறதுல அவ்வளவு உறுதியா இருப்போம். சாமுவேலை பாருங்க, சின்ன வயசுலயும் சத்தம் கேட்டாரு, வாழ்க்கை முடியறது வரை கேட்டு கேட்டுதான் நடந்தார். இப்படி நடக்கிறவங்க லைஃப்ல என்னன்னா, எந்த காரியத்தை குறித்து பயம் வராது. ஆனா எங்க அவர் சத்தம் நான் கேட்கறது ஸ்டாப் ஆகுதோ, குறையுதோ, அந்த இடத்துல என்ன பயம் சூழ்ந்து கொள்ளும். எலியாவின் வாழ்க்கையில நமக்கு தெரிந்த பகுதி 17, 18, 19 ஒன்றாச்சாக்கள்ல எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரில் நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். 17வது அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக தைரியமாய் சவால் விட்டுட்டு போனார். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி மழையே பெய்யாது சவால் விட்டுட்டு கர்த்தர் அவனை ஒழித்து கொண்டு வச்சிட்டார். அந்த நாட்களிலே ஆகாபும் சரி, எசபேலும் சரி, தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறது மாத்திரமல்ல, எலியாவை தான் தேடிட்டு இருக்கிறாங்க கொல்றதுக்கு. ஆனா அந்த காலத்தில் எலியா பயப்படவில்லை. எலியா சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ல.
ஐயோ எசபேல் எனக்கு விரோதம் எழும்பிட்டு ஆகாப் என்னை கொல்றதுக்கு தேடுகிறான் என்று சொல்லி எலியா எந்த இடத்துல பயப்படல. அதுக்கு மாற ஒபதியாட்ட கூப்பிட்டு சொல்றாரு, போய் ஆகாபிட்ட சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லுன்றார். இப்படி சவாலாய் நின்ற எலியாவுக்கு 19 அதிகாரத்தில் எசபேல் ஒரு ஆளை அனுப்பி சொல்லி விடுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் நான் அவனை கொல்ல போறேன்னு சொன்னதும் வேதம் சொல்லுகிறது, எலியா சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே போதும் எடுத்துக்கொள்ளும். ஏங்க இதே எலியாக்கு முன்பாக இதே போல இன்னொரு சவால் வந்துச்சு. அந்த சவால்ல எலியா வந்து பயப்படவில்லை. எலியா தைரியமாய் சொல்லுகிற, போய் சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லு. இப்படி நின்ற எலியாவுக்கு ஏன் இந்த 19 அதிகாரத்தில் எசபேலுக்கு வந்தவன்ட்டே சொல்லி அனுப்பியிருக்கிற, நீ சொல்றதை செய்ய முடிஞ்சா செஞ்சு பாரு, நான் வந்து நிக்கிறேன். சொல்ல முடியல. மாறாய் அவன் பயந்து போகிறான். இதே ஒரே காரியம்தான் 2 முறை வருகிறது. ஆனா முதல்ல நின்ன எலியாவுக்கு இப்ப நிக்க முடியல. ரீசன் என்னன்னா, முதல்ல சொல்லப்பட்டிருக்கோம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டே இருந்தான். எலியாவுக்கு ஆகாப் சொல்ற வார்த்தையை விட, எசபேல் சொல்ற வார்த்தையை விட எலியாவுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை முக்கியமா தெரிஞ்சிட்டேன். 19வது அதிகாரத்தில் எசபேலின் சத்தம் கேட்டதும் எலியா உண்மையிலே அடுத்து எந்த சத்தத்தை கேட்க துடிச்சிருக்கணும் தெரியுமா? கர்த்தர் சத்தம் கேட்க. ஏன்னா இந்த ஆட்டுக்கு அந்நிய சத்தம் கேட்டு பழக்கம் இல்ல. இந்த ஆட்டுக்கு அந்நிய சத்தம் கேட்டு பழக்கம் இல்லை. அதனால அந்நிய சத்தம் என்ன சொன்னாலும் இந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயமாவே. எனக்கு இன்னொருத்தங்க சொல்ற வார்த்தை என்ன பாதிக்குதுன்னா, எனக்கு அந்த சத்தம் கேட்டு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன். இன்னொரு சத்தம் கேட்டு என் லைஃப் அது பாதிக்குதுன்னா, ஒருத்தர் சத்தம் கேட்டு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த வார்த்தை ரிப்பீட்டாக இப்படி திருப்பி சொல்றேன், அவர் சத்தம் கேட்டு பழகினவனுக்கு இன்னொரு சத்தம் பாதிப்பை உண்டாக்காது. ஆமே, அவர் செய்வார்னு சொல்லி எனக்கு கேட்க வச்சுட்டு இன்னொரு சத்தம் வருது உலகத்தில் செய்ய மாட்டார்னு சொல்லும் போது அது என்ன பாதிக்காது. நான் பழகினதுல ஒரு சத்தம், அந்த சத்தத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அவர் சொல்லிட்டார்னா அதை செய்யாம நிறைவேற்றாம முடிய மாட்டார். அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பாத அவரிடத்தில். அந்த சத்தம் பழகினவர்களுக்கு இன்னொரு சத்தம் ஒரு பாதிப்பை கொண்டு வராது. ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்டு பழகினவர்களுக்கு. ஏன் இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு வருதுன்னா, இன்னும் இந்த சத்தத்துல நான் சரியா பழகலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு பழகிறவர்களுக்கு, நீங்க இந்த சத்தத்துக்கு அதிக செவி கொடுத்து பாருங்க. இந்த சத்தத்துல நீங்க பழகி பாருங்க. மனுஷன் உங்களுக்கு முன்னாடி விரோதமா எத்தனை வார்த்தை பேசினாலும் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காது. சீமை கற்களை தூக்கி வாரி சபிச்சிட்டு போடுற அது தாவீதுக்குள்ள பாதிப்பு உண்டாக்கல. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது பாதிக்குது. ஏன்? உண்மையிலே அது தாவீதுக்கு விரோதமா தான் பேசுறான். ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்கும் போது, தாவீது உனக்கு ஏன் பாதிப்பு வரலன்னா, எனக்கு அவன் சத்தம் கேட்டு பழக்கம் இல்லை, எனக்கு அவர் சத்தம் கேட்டு பழக்கம். அந்நிய சத்தத்திற்கு இந்த ஆடுகள் அறியாது இருக்கிறபடினால, அது பழக்கம் இல்லாததுனால அது ஒரு பாதிப்பு உண்டாக்காது. அது போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆட்டுக்கு தெரியும், நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் சொல்லி எடுத்து வைக்கிறேன். அவர் சத்தம் கேட்டு எடுத்து வைக்கிறேன்னா, என் தகப்பன் நன்மையானதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வேற சத்தங்கள் என்னை பாதிக்குதுன்னா, அவர் சத்தம் நான் பழகலன்னு அர்த்தம். பழகல. இந்த சத்தத்துல பழகுங்கள். இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இந்த சத்தத்தை விரும்புங்கள். அவர் சொல்றதுக்கு அதிகமா உங்க லைஃப்ல இடம் கொடுத்துட்டே இருங்க. என் வாழ்க்கை அதிகமாக ஓங்கி இருக்க வேண்டியது அந்நிய சத்தங்கள் அல்ல, என் ஆண்டவரின் சத்தம். அவர் சத்தம் உயர்ந்துச்சுன்னா மற்ற சத்தங்கள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி. ஹல்லேலூயா. படகு சீஷர்களோடு இயேசு போயிட்டு இருக்கிற படகுல இப்பொழுது அலறல் சத்தம். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லை. ஏன் இந்த அலறல் சத்தம் வர காரணம் என்னன்னா, அலையின் சத்தம் அதிகமாயிட்டு. அலையின் சத்தம் அதிகமானதும் அலறல் சத்தம் படகுல அதிகமாகுது. ஏன் இந்த அலையின் சத்தமும் அலறல் சத்தமும் அதிகமாச்சுன்னா, ஆண்டவர் சத்தம் அந்த படகுல. இப்போ அப்படியே அந்த சாப்டர் அப்படியே அந்த கிளைமேட் அப்படியே மாறுது. அப்படியே ஆண்டவர் எழும்புறாரு. இப்ப ஆண்டவர் சத்தம் அதிகமானதும் அலையின் சத்தமும் ஓயுது, அலறல் சத்தமும் ஓயுது.
இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில. என் லைஃப்ல ஆண்டவர் சத்தம் அதிகமாச்சுன்னா எந்த அலையின் சத்தமும் என் லைஃப்ல கர்த்தர் கேட்க விட மாட்டார். எந்த அலறல் சத்தமும் கர்த்தர் கேட்க விட மாட்டார். மாறாய் ஆனந்தத்தினால் கர்த்தர் என்னை களிகூற பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் காதுல கர்த்தர் சத்தம் மட்டும். ஆண்டவருக்கு என்ன நம்பிக்கை, என்ன ஆடுகள் அந்நிய சத்தத்தை. ஆண்டவர் இவ்வளவு நம்புறார் நம்மள. அவர் நம்மை நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு துரோகியா நாம இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உங்க சத்தம் மட்டும். ஆளல உலகத்திலிருந்து அநேக சத்தங்கள் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வரும். உடனே அதை கேட்டுட்டு எலியாவை போல 19வது அதிகாரத்திலிருந்து எலியாவை போல கலங்காதீர்கள். மாறாய் 17வது அதிகாரத்திலிருந்து எலியாவை போல சொல்லுங்க, நான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன், என்னை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எசபேலின் சத்தத்தை கேட்டு பயந்த எலியா. எனக்கு ரொம்ப நேற்றைக்கு மாலையில் இந்த வார்த்தை வந்து கொண்டு ஒரு செய்தி கேட்டிருந்தேன். அதுல இந்த எலியாவை குறித்து பேசி கொண்டிருந்த போது இந்த பகுதி ரொம்ப இன்னும் யோசிக்க வச்சது. பயந்திருந்த எலியா கிட்ட வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ எழுந்து புறப்படு, நீ செல்ல வேண்டிய பிரயாணம். எங்கேயாவது அங்க ஆண்டவர் எசபேலை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. வந்தவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எசபேலை கண்டா பயப்படுற, அவ கதையை நான் பார்த்துக்கிறேன், இப்படி சொன்ன நமக்கெல்லாம். ஹல்லேலூயா. ஆனா வந்தவர் எசபேலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல, அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். அதுல என்ன அர்த்தம்னா, உன் காரியங்கிறது இந்த மந்தைக்குள்ள இருக்கிற ஆட்டை குறித்த காரியத்தை தீர்மானிக்கிறது மந்தைக்கு வெளியில இருக்கிற யாரும் அல்ல. சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மந்தைக்குள் இருக்கிற ஆட்டை குறித்த எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது மந்தைக்கு வெளியில இருக்கிற யாரும் அல்ல, மந்தைக்கு மெய்ப்பராய் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை நம்புற தேவ? அவர் அறியாமல் இந்த ஆட்டுக்கு மேல ஒன்றும் கைப்பட என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. மந்தைக்குள்ள இருக்கிற ஆட்டுக்கு மேல கத்தி பாடணும்னா கூட அது மெய்ப்பன் அனுமதிச்ச மட்டும். அநேக ஆடுகளை வந்து கசாப்புக்கு கொடுப்பாரு. ஆமா, அது ஏன் கொடுக்கிறாருன்னா, நாம நினைக்கிறோம் ஐயோ இதுக்கா வளர்த்தாருன்னு. அந்த கசாபு கொடுத்த ஆட்டுல இருந்தும் அந்த மெய்ப்பனுக்கு ஒரு லாபம் தான் கிடைக்குது இல்ல? எங்க இந்த வார்த்தையை சொல்லு, நான் செத்தாலும் அவருக்கு லாபமா தான் சாகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன சாக கொடுக்குறீங்கன்னா அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா நான் சாகிறதுக்கு ரெடி. ஆமென். மெய்ப்பன் மந்தையை போஷித்து நடத்துறது. ஹல்லேலூயா. ஆனா மந்தைக்குள்ள இருக்கிற ஆட்டுக்கு மேல மந்தைக்கு வெளியில இருக்கிறவங்க எந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது. என்ன மந்தைக்குள்ளதான் வச்சிருக்கிறார் நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி பேசுறாங்க, எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஹல்லேலூயா. அந்த சத்தம், திரும்ப சொல்றேன், அந்த சத்தம் இன்னைக்கு என்ன பாதிக்குதுன்னா இந்த சத்தம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். இந்த சத்தத்துல பழகுனவனுக்கு அந்த சத்தம் பாதிப்பை தராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரே சத்தம், அது மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் நம்ம பிரச்சனை. ஏன் பாதிப்பு வராது? ஒரே சத்தம், இயேசுவின் சத்தம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல நன்றியோடு? ஆண்டவரே எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த மந்தைக்குள்ள என்ன கொண்டு வந்து வச்சுட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ரூத்துக்கு வயல் நிலத்திற்குள் வந்த உடனே போவாஸ் எல்லாம் பார்க்கல. வந்த உடனே அங்க இருக்கிற ஸ்திரீகளை பார்த்துருப்பா. அதன் பிறகு போவாஸ் நியமித்த வேலைக்காரங்க உண்டு. அந்த வேலைக்காரங்க சிந்த விட்டாதான் அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் ஏதாவது கிடைக்கும். அப்போ அடுத்து யாரை பார்த்துருப்பான்னு அந்த வேலைக்காரங்களை பார்த்தா ரூத்துக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை வந்திருக்காது, ஒரு பயம் தான் வந்திருக்கும். சிந்த விடுவாங்களா, நம்மளை ஏத்துப்பாங்களா? இந்த பயம் எல்லாமே ரூத்துக்கு கொஞ்ச நேரத்துல நீங்கிடுச்சு. இந்த பயம் நீங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, போவாஸ் அந்த வயல்நிலத்துக்குள்ள வந்தது. ரெண்டாவது, இந்த போவாஸ் ரூத் அந்த வயல்நிலத்துக்குள்ள அங்கீகரிச்சது. அது ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா, சரியான வயல்நிலத்துக்கு இவ வந்தது ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, இவளை அந்த போவாஸ் அங்கீகரிச்சார். நீயும் இருந்துக்கோ, நீ எடுத்துக்கோ, உனக்காக சிந்த விட்டுறேன். வேலைக்காரங்களை பார்த்து சொல்றார், அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள், அவளை தடை பண்ணாதீங்க, அவளை அதட்டாதீங்க. ஆமா, அவளை உட்கார வைங்க, பந்தியில ஸ்திரீகள் கூட உட்கார வைங்க. ஆமா, இது எல்லாமே போவாஸ் அங்கீகரிச்சு செய்றார்.
இப்ப ரூத்துக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒண்ணு இந்த வயலுக்குள்ள நான் வந்தது மட்டும் இல்ல, என்னை அவர் விரும்பி அங்கீகரிச்சிருக்கிறார். ஆமே. இது தெரிஞ்ச பிறகு ரூத்துக்கு அந்த வயலுக்குள்ள இரவோடு இரவா போவாச தேடி வரான என்ன ஒரு நம்பிக்கைனா, வேலைக்காரங்க இருக்கிறாங்க அதல்ல, எனக்கு ஒரு போவாஸ் இருக்கிறா, என் மெய்ப்பன் இருக்கிறா. மெய்ப்பன் கீழே இருக்கிற ஆட்டுக்கு இதுதான் நம்பிக்கை. இந்த மந்தையை தாண்டி ஒருவரால என்னை அதிகாரப்படுத்த முடியாது, என் மேல் முழு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள்